நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃபோட்டோகிராஃபி செக்ஷனுக்காக வெளியில் வந்திருக்கோம். இங்கே வந்து அம்மா பாளையத்துக்கிட்ட எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அதனால் எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இதுதான் வந்து குவாரண்டைன் டைமில் வந்து 15 வேலம்பாளையம். 15 வேலம்பாளையம். சரி, 15 வேலம்பாளையத்தில் வந்துட்டு ஒரு ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது கிளைமேட் கூட. நல்ல மொட்டை வெயிலாக இருக்குது. இதனால் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஃபுல் டே நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரியல. என்ன பண்ணாலும் உங்களுக்கு நாங்கள் அப்படியே ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, அப்படியே எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் நான் காட்டுறேன் என்னென்ன ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எனக்கு ட்ரையாங்கிள் ஒன்று கிடச்சிருச்சு. இதுதான் நாங்கள் வந்து ஷூட்டிங்க்குன்னு வந்து பிளேஸு. இங்கே வந்து மாடு ஆட தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் ஜாலியாக இருக்கோம். மாட்டுக்கு பதிலாக நாங்கள் இருக்கோம். அது மேய்க்கிறதுக்கும் நாங்கள் இருக்கோம். அப்படியே போனால் அங்கே ஒரு பக்கிக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க. தெரியும் உங்களுக்கு. இது ஓகேவா? ட்ரையாங்கிள் கம்போசிஷனுக்கு இது ஓகேவா? ஓகேவா? இரு, நான் சர்ச் பண்ண நான் டவரே கிடைக்கல. அவ்வளோதான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் ஆர்வமாக வந்து அங்கே எடுத்துகிட்ருக்காரு. இருக்கிற செல்லு பொடி கொடின்னு எல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. எடுத்துட்டீங்களா? ரொம்ப தீவிரமாக எடுக்கிறாரு போல. சரி, இந்த டீம் வந்து அப்படியே வந்து எங்கிட்டாவது கடைக்கு நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்ட்டாங்க. இன்னும் ஒரு சில ஆளுங்க இருக்காங்க. அவங்க வெளியில் வந்த மாதிரியே தெரியல. வந்ததுலேருந்து அங்கேயே தான் உட்காந்துருக்கு. பயவுள்ள எதுவும் வரமாட்டேங்குது. பார்ப்போம். தண்ணி குடிக்கலான்னு வந்தா ஒரு 4 பேர் இங்கேயே இருக்கீங்களே, ஃபோட்டோ இது எடுத்தீங்களா இல்லையான்னு தெரியலையேன்னு பார்த்தேன். பயப்படாத பயப்படாத. அழகா வந்து உட்காந்துக்குச்சுங்க. அழகா வந்து உட்காந்துக்குச்சு பயப்படாம. சரி, ஹலோ பாய் பாய் சொல்லு. இப்போ பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பாரு. இந்த வார்த்தை எனக்கு எப்படா புரட்டாசி முடியும்னு இருக்கு. எப்படா புரட்டாசி முடியும்னு தோணுதா? என் தங்க குட்டி பாவம். உடைய புரட்டாசிங்கனால விட்டு வச்சிருக்காங்க. பாத்துக்கோ. இந்த அக்கா பேக் சாமி புரட்டாசி முடிஞ்சோட போயிடலாம் சாமி வீட்டுக்கு. அது பேரு ஏன்டா வருது. குட்டிமா காண்டி வருதுடி. குட்டிமா. ஓகே, இங்கே வேண்டாம். நாங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணோம்? ஃபோட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்தோம். ஆமாம், ஃபோட்டோ எடுத்துங்கிற பேர்ல வந்துட்டு காடு கடை தெரிஞ்சிட்டு இருக்கோம். காடு கடை தெரியல, இது ஏதோ ரியல் எஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன். என்ன இல்லை, அதனால அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். நான் வந்து ஈகராக வெயிட் பண்ணுறது வந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ மணி 1 ஆச்சு. அதனால சாப்பிட்டோம்னா ஒரு கும்முன்னு ஒரு தூக்கம் வருங்க பாருங்க. 11:45 தான் ஆகுது. அப்படியா? 11:45க்கு எந்த வெயிலா? சரி, ஓகே. அதனால வந்து சாப்பாடுக்கு இல்லை லஞ்சு டீ ஏதாவது தருவாங்களான்னு உட்காந்துருக்கோம். டீ கிடையாதா? நமக்கு டீ கிடையாதான்னு தெரில. டீ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பொட்டல் காட்டில் எங்கே போய் டீ வாங்கிட்டு வர கிடைக்காதுல்ல. அதனால பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. பார்ப்போம், அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்படியா? ஐயோ, கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில வருதே தம்பி. சாப்பாடு வந்துருச்சு. அதனால இப்போ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம். சாப்பாடு நல்ல மனமா இருக்கு. குழம்பு எல்லாரும் திடீர்னு பிஸியா இருக்கோம்னா அதுக்கு சாப்பாடு தான் காரணம். என்ன மணி தெம்பா உட்காந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா, தூக்கம் தான் வருது ஆனால் தூங்க முடியாதுல்ல. அதனால வந்துட்டு ஆவரம் பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் போய் நாங்கள் பறித்து எங்களோட ப்ரிசர்வேட் பண்ணி ஏதாவது பவுட்ரு பண்ணிக்கலாமேன்ட்டு அடுத்தது ஆவரம் பூ வந்து எடுக்க போகிறோம். பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த டாக்ஸ்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஆவரம் பூ தான் பறிக்க போகிறோம்.
கிளாஸுக்கு தான் வந்தோம். ஆனால் அது ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் மாதிரியே தெரியல. இல்லை ஜாலியாக வந்து விளாண்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் டாஸ்க் அசைன்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டோம். அதனால் இப்போ நாங்கள் ஆவாரம் பூ வந்து பறித்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். கிளாஸுக்கு வந்த மாதிரியே தெரியலையே பக்கிகளா. பிக்னிக் வந்த மாதிரிலாம் ஆடிட்டு இருக்கீங்க. எது பிடிக்கிறது எல்லாமே முருகா என்ன வந்துச்சு பின்னாடி ஐடி கார்டு. முருகா அப்படின்னா முருகனுக்கு தெரியுமா? இப்போ அதெல்லாம் ஆவாரம் பூ இந்த இலை மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த இலையை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன். பூ தேவைப்படுது. இந்த பூ மட்டும் நாங்கள் தேவைப்படும். அது மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். வேறு எதுவும் இது பண்ணாதீங்க. அதை மட்டும் தான் பறிக்கணும். இது வந்து பூமியில் உள்ளே இருக்கிற வளம் இருக்குல்ல, பூமியோட ஸ்ட்ரென்த் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் இது செடி வந்து பூ பூக்குமா. உள்ளே இருக்கிற இது வந்து என்ன, பூமிக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் இருக்குது. ஸோ இந்த பூவை நம்ம பறிச்சு வச்சுக்கலாம். பூ வந்து நல்லா அழகாக ஒரு 50 கிராம் கிட்ட நான் பறிச்சு வச்சுருக்கேன். இதை வச்சு நல்ல ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சின்னா அதை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம்ஸில் விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம்? டிக் விளையாட போகிறோம். அதில் அவங்க தான் பேய் ஒரு நிமிஷம் நல்லா போஸ் கொடுத்துட்டு போ. பேய் போஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. இப்போ பேய் வர போகிறாங்க, கேட்க போகிறாங்க.